It's story time. ஒரு சக்கரவர்த்தியை அவமானப்படுத்தணும்னு நினைச்ச ஒரு சிற்றரசனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் பகுதியில் காந்தாரான்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு காளிங்கராயன். காந்தார நாடும் அதே மாதிரி 100 சின்ன நாடுகளும் விதர்பாங்கிற பெரிய நாட்டுக்கு கட்டுப்பட்ட சின்ன நாடுகளா இருந்துச்சு. இந்த சின்ன நாடுகள் கிட்ட பெரிய அளவு இராணுவ பலம் கிடையாது. நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்புக்கும் வெளிநாட்டு எதிரிகள் கிட்டேந்து நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கும் விதர்ப நாட்டையே அந்த எல்லா நாடுகளும் நம்பி இருந்துச்சு. இதனால அந்த சின்ன நாடுகள் எல்லாம் தங்களோட வரி வருமானத்துல ஒரு பகுதியை விதர்ப நாட்டுக்கு கப்பமா செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. விதர்ப நாட்டோட சக்கரவர்த்தி பேரு விக்ரமசிங்கன். அவருக்கு கட்டுப்பட்ட நாடுகளோட ராஜாக்கள் எல்லாரும் அவரு மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. அதனால விக்ரமசிங்கனுக்கு கொஞ்சம் கர்வமும் இருந்துச்சு. காந்தார நாட்டோட ராஜா காளிங்கராயனுக்கு விக்ரமசிங்கனை கொஞ்சம் கூட பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட போதுமான அளவு இராணுவ பலம் இல்லைங்கிறதுனால விக்ரமசிங்கன் மேல இருந்த வெறுப்பை அவரு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாரு. நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிற ஒவ்வொரு தடவையும் அவரு தன்னோட அமைச்சரவையில விக்ரமசிங்கனை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாரு. அவரோட அமைச்சரவையில இருந்த ராமையாங்கிற அமைச்சர் காளிங்கராயன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. நீங்க விக்ரமசிங்கனை அவமானப்படுத்துற விஷயம் அவருக்கு ஏதாவது ஒற்றன் வழியா தெரிய வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கே அது பெரிய கேடா போய் முடிஞ்சிடும். நாம அவருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டோட நிர்வாக விஷயத்துல அவரு தலையிடாம தானே இருக்காரு. உங்க மனசுக்குள்ள அவர் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அமைச்சரவையில வச்சு அவரை இழிவுபடுத்தாம இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா அவரு சொல்ற எதையும் காளிங்கராயன் கேட்கற மாதிரியே தெரியல. விக்ரமசிங்கனை இழிவுபடுத்துறதுல காளிங்கராயனுக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல விதர்ப நாட்டுல விக்ரமசிங்கன் தன்னோட அமைச்சர்களோட ஆலோசனையில இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கறதுக்கு பல நாடுகள்லேருந்து வியாபாரிகளும் கப்பம் கட்டுறதுக்காக வர தூதுவர்களும் வர்றதுனால அவரோட அமைச்சரவை எப்பவுமே பரபரப்பா இருக்கும். கப்பம் கட்டுறதுக்காக வர சின்ன நாட்டோட தூதுவர்கள் அவங்க நாட்டு ராஜா கொடுத்ததா சொல்லி விக்ரமசிங்கனுக்கு ஏதாவது அன்பளிப்பும் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அன்பளிப்பா வந்த ஒரு பட்டு துணி விக்ரமசிங்கனுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரு அரண்மனையோட தலைமை தையல்காரர் பெருமாளை வர சொன்னாரு. அவரு பெருமாள் கிட்ட அந்த பட்டு துணிய கொடுத்து, இந்த துணிய என்னோட ராஜ உடையில தோள்லேந்து கால் வரைக்கும் வர மாதிரி பொருத்தி தச்சுடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. விக்ரமசிங்கன் அந்த துணியை கொடுத்து 2 நாளானதுக்கு அப்புறமும் பெருமாள் அந்த உடைய தைச்சு கொண்டு வரவே இல்லை. விக்ரமசிங்கன் இத பத்தி தன்னோட மூத்த அமைச்சர் சித்தார்த்தன் கிட்ட சொன்னாரு. சித்தார்த்தன் அவர்கிட்ட, எவ்வளவோ நாட்டு ராஜாக்கள் உங்க மேல மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இந்த சாதாரண தையல்காரனை பத்தி நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் என்னன்னு அவர்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே பெருமாளை வர சொன்னாரு. பெருமாள் வரும்போது ராஜா கொடுத்த பட்டு துணிய அப்படியே மடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாரு. இன்னும் அவர் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் சித்தார்த்தனுக்கு அவர் மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனா பெருமாள் சித்தார்த்தன் கிட்டையும் விக்ரமசிங்கன் கிட்டையும் சக்கரவர்த்திக்கு அன்பளிப்பா வந்த பட்டு துணிய பிரிச்சு காமிச்சாரு. அந்த துணியோட நடுப்பகுதியில ஒரு காலோட ஓவியம் இருந்துச்சு. இந்த துணிய சக்கரவர்த்தியோட ராஜ உடையில பொருத்தி தைச்சா சக்கரவர்த்தி நடந்து வரும்போது பின்னாலேந்து யாரோ அவரு முதுகுல உதைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். எப்படியாவது இந்த கால் பகுதியை மட்டும் வெட்டி நீக்கிட்டு உடைய தச்சிட முடியுமான்னு நானும் முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனா எந்த பக்கமும் வெட்ட முடியாத மாதிரி இந்த காலை கவனமா வரைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாரு. தன்னை அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு பட்டு துணியில காலோட படத்தை வரைஞ்சு தனக்கு அன்பளிப்பா கொடுத்து அனுப்பி இருக்காங்க அப்படின்னு விக்ரமசிங்கனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. எந்த நாட்டு ராஜா கிட்டேந்து அந்த அன்பளிப்பு வந்திருக்குன்னு பார்த்து
அந்த நாடு மேல உடனே படையெடுக்கிறதுக்கு அவரு உத்தரவு போட்டாரு. விக்ரமசிங்கனை இழிவுபடுத்துற நோக்கத்துல காந்தார நாட்டு ராஜா காளிங்கராயன் தான் அந்த பட்டு துணிய அனுப்பி இருந்தாரு. அது யாரோட கவனத்துக்கும் வராம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காளிங்கராயனுக்கு இப்ப அது விக்ரமசிங்கனுக்கு தெரிஞ்சு அவரு தன்னோட நாட்டு மேல படையெடுத்து வராருன்னு தெரிஞ்ச உடனே பயத்துல கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. அவரு தன்னோட முக்கிய அமைச்சர் ராமையன் கிட்ட, நீங்க சொல்ல சொல்ல கேட்காம நான் விக்ரமசிங்கனை இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தேன். இப்ப அது நம்ம நாட்டுக்கே பெரிய கேடா போய் முடிஞ்சிடுச்சு. எப்படியாவது நம்ம நாட்டை காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது யோசனை சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. ராமையன் ரொம்ப வருத்தத்தோட, இப்ப அதுக்கான காலம் ரொம்பவே கடந்து போச்சு ராஜா. நான் நம்ம தலைநகரத்தோட கோட்டை கதவுகளை மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன். இன்னைக்கு ராத்திரியே விதர்ப நாட்டு படைகள் நம்ம கோட்டைய முற்றுகையிட்டுடும். நாளைக்கே அவங்க போரை தொடங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு போர் தொடங்கிட்டா நாளைக்கு இந்நேரம் அரண்மனையில இருக்கிற எல்லாருமே விக்ரமசிங்கனோட கைதியா இருப்போம். ஏதாவது செஞ்சு இந்த போரை தவிர்க்கிறதுக்கோ இல்ல தாமதப்படுத்துறதுக்கோ என்னாலான முயற்சிகளை செய்ய பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நேர யோசனைக்கு அப்புறம் ராமையன் காளிங்கராயன் கிட்ட சொன்னாரு, நானும் எல்லா விதத்திலையும் யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த போரை தவிர்க்கவே முடியாது, ஆனா தாமதப்படுத்த முடியும். நீங்க என்ன நல்லா அடிச்சு காயப்படுத்தி விதர்ப நாட்டு படைகள் பார்க்கற மாதிரி கோட்டைக்கு வெளியே என்ன கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க. அவங்க கண்டிப்பா என்ன கைது செஞ்சு விக்ரமசிங்கனுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துவாங்க. நான் என்னால முடிஞ்ச முயற்சிகளை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. காளிங்கராயனுக்கும் இதை விட்டா வேற வழி தெரியல. ராமையா சொன்ன மாதிரியே அவரை நல்லா அடிச்சு காயப்படுத்தி அவரை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் விதர்ப நாட்டு படைகள் பார்க்கற மாதிரி ஒரு இடத்துல அவரை கீழே தள்ளி விட்டுட்டு வந்தாங்க. விதர்ப நாட்டு படைகள் அவரை கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு போறதையும் காளிங்கராயன் தூரத்திலேந்து கவனிச்சாரு. ஒருவேளை போர் தொடங்கிட்டா ஒரு நாளைக்குள்ள அரண்மனையில இருக்கிற எல்லாருமே விக்ரமசிங்கனோட கைதியா இருப்போம் அப்படின்னு ராமையன் சொன்னது காளிங்கராயனோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த போரை தவிர்க்க முடியாது, தாமதப்படுத்த மட்டும்தான் முடியும் அப்படின்னு காளிங்கராயனுக்கும் தெரிஞ்சிருந்ததுனால அவரு எப்படியாவது நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இதுக்கு நடுவுல விதர்ப நாட்டு படைகள் ராமையாவை கைது செஞ்சு விக்ரமசிங்கனுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினாங்க. வர்ற வழியெல்லாம் விக்ரமசிங்கன் கிட்ட என்ன சொல்லணும், அதை எப்படி சொல்லணும்னு ராமையா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே வந்தாரு. விக்ரமசிங்கன் அவர்கிட்ட, நீங்க யாரு, உங்களை எதுக்கு காளிங்கராயனோட வீரர்கள் அடிச்சு கோட்டைக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப ராமையன் அவர்கிட்ட, நான் 20 வருஷமா இந்த நாட்டுல மூத்த அமைச்சரா இருக்கேன். என் பேரு ராமையா. உங்களோட நட்புறவுல இருக்க சொல்லி நானும் எங்க ராஜா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவரு கவனம் முழுக்க உங்களை எப்படியாவது இழிவுபடுத்தணும் அப்படிங்கறதுல தான் இருந்துச்சு. இப்ப நீங்க படையெடுத்து வந்ததுக்கு கூட நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என் மேல தேச துரோக குற்றத்தை சுமத்தி என்னை அடிச்சு காயப்படுத்தி நாடு கடத்திட்டாங்க. பிறந்து வளர்ந்ததுலேருந்து இவங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு எனக்கு தக்க தண்டனை கிடைச்சிருச்சு. எனக்கு நடந்த இந்த அநீதிக்கு மட்டும் நான் பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. விக்ரமசிங்கன் அவர்கிட்ட, உங்க உடம்புல ஏற்கனவே பல காயம் இருக்கு. எங்க கூட வந்த வைத்தியர்களை வச்சு உங்க சிகிச்சைக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நீங்க பழி வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. நாளைக்கு காலையில நாங்களே போற தொடங்கி சாயந்தரத்துக்குள்ள போற முடிச்சுடுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப ராமையன் அவர்கிட்ட, நீங்க போற தொடங்கறதுனாலயோ இல்ல போற முடிக்கிறதுனாலேயோ எந்த பயனும் இல்ல. நீங்க படைய திரட்டிக்கிட்டு வரீங்கன்னு தெரிஞ்ச உடனேயே காளிங்கராயன் அவரோட மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்ப நடக்க போற போரால காளிங்கராயன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாரு. ஆனா காந்தாரா நாட்டோட மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த போர் அவசியமாங்கறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ராமையா சொன்னதை கேட்டதும் விக்ரமசிங்கனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உங்க நாட்டு ராஜா இவ்வளவு கோழையா? அவரு எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவரை விடக்கூடாது. அவரு செஞ்ச தப்புக்காக நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறதுல எனக்கும் விருப்பம் இல்ல.
காளிங்கராயன் எங்க ஒளிஞ்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ராமையா கிட்ட கேட்டாரு. இப்ப ராமையா அவர்கிட்ட, எங்க நாட்டோட மேற்கு பக்கம் முழுக்க பாலைவனம்தான். அந்த பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. ஆனா பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நீரூற்று இருக்கு. ஆபத்து சமயத்துல எதிரிகள் கிட்டேந்து தப்பிக்கிற மாதிரி 4-5 பாதாள அறைகளோட அங்க ஒரு பதுங்கு குழி இருக்கு. கண்டிப்பா காளிங்கராயன் அங்கதான் போயிருப்பாரு. நீங்க என் கூட வந்தா நானே அவரு பதுங்கி இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போயிடுவேன். ஆனா 15 நாளைக்கு தேவையான தண்ணியை நாம எடுத்துக்கிட்டு தான் போகணும். 50 வீரர்கள் இருந்தா போதும், காளிங்கராயனை உயிரோட பிடிச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. விக்ரமசிங்கன் அடுத்த நாள் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அவரோட அமைச்சர் சித்தார்த்தன் கிட்ட சொன்னாரு. ராமையனோட இந்த திட்டம் பத்தி எதுவும் தெரியாம காளிங்கராயன் நாட்டை விட்டு தப்பிச்சு அதே பாலைவனத்துல ஒரு குதிரையில போய்கிட்டு இருந்தாரு. விக்ரமசிங்கன் 50 வீரர்களோட பாலைவனத்துல தன்னை துரத்திக்கிட்டு வருவாருன்னு காளிங்கராயன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தூரத்துல விக்ரமசிங்கனோட படைகளை பார்த்த உடனேயே காளிங்கராயன் தன்னோட குதிரையில படுவேகமா தப்பிக்க ஆரம்பிச்சாரு. அதுல அவரோட பாதை மாறி போய் பாலைவனத்துக்கு நடுவுல எங்கேயோ அவரு தொலைஞ்சே போயிட்டாரு. ராமையா விக்ரமசிங்கனையும் அவரோட படைகளையும் கூட்டிக்கிட்டு 15 நாளைக்கு பாலைவனத்துல பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 15வது நாளோட முடிவுல விக்ரமசிங்கன் அவர்கிட்ட, நீங்க சொன்ன மாதிரி 15 நாள் முடிஞ்சிடுச்சு, காளிங்கராயன் பதுங்கி இருக்கிற இடத்த காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராமையன் அவர்கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க சக்கரவர்த்தி, நான் வேணும்னே ஒரு பொய்ய சொல்லிதான் உங்களை இந்த பாலைவனத்துக்கு நடுவுல இழுத்துக்கிட்டு வந்தேன். எங்க நாட்டையும் எங்க ராஜாவையும் உங்ககிட்டேந்து காப்பாத்துறதுக்கு இதை விட எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இப்ப நாம எல்லாருமே பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கோம். நம்ம கிட்ட குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது. உங்க கூட சேர்ந்து தண்ணி இல்லாம நானும் தான் சாக போறேன். எங்க நாட்டுக்காக என் ஒருத்தன் உயிர் போனா பரவாயில்ல, போர் நடக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப சித்தார்த்தன் ராமையா கிட்ட, எங்க சக்கரவர்த்தி இத மாதிரி ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்து தான் 30 நாளைக்கு வேண்டிய தண்ணியை எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. எங்க சக்கரவர்த்தியை ஏமாத்தினதுக்காக உங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டு நாங்க திரும்பி போனா கூட 15 நாள்ல எங்களால போற தொடங்கிட முடியும் அப்படின்னு சொன்னாரு. சித்தார்த்தன் சொன்னதை கேட்டதும் ராமையா விக்ரமசிங்கன் காலில் விழுந்து கதறினாரு. நான் உங்களை ஏமாத்தினதுக்கு நீங்க என்னை இந்த பாலைவனத்திலேயே கொன்னு புதைச்சிடுங்க, ஆனா எங்க நாட்டு மக்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கதறினாரு. இப்ப விக்ரமசிங்கன் அவர்கிட்ட, உங்க நாட்டு பற்ற நான் பாராட்டுறேன். உங்க நாட்டு மேல போர் தொடுக்கிற என்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் மறுபடியும் விதர்பாவுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இழிவுபடுத்தின உங்க ராஜாவை நான் மன்னிச்சிட்டேன், ஆனா கடவுள் மன்னிப்பாரான்னு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. விக்ரமசிங்கன் இத சொன்ன அதே நேரத்துல அந்த பாலைவனத்தோட இன்னொரு பகுதியில தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு போய் காளிங்கராயன் இறந்தே போனாரு. அவரு இறந்த செய்தி கூட யாருக்கும் தெரியாம அவரு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்தாரத்தை ஆட்சி செய்யற பொறுப்பை ராமையா கிட்ட கொடுத்துட்டு விக்ரமசிங்கன் தன்னோட நாட்டுக்கே திரும்ப வந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் காளிங்கராயன் திரும்ப வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட ராமையா காந்தாரத்தை நல்ல விதமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.